ஒரு கருத்துக்களை சொல்லும்போது ரெண்டு விதமாக சொல்லலாம். சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக எடுத்து சொல்லலாம், அதே சமயத்தில் அவர்கள் மறுத்தால் அதையும் ஆணித்தரமாக சட்டப்பூர்வமாக எடுக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் வரம்பை மீறி பேசுகிறார் அப்படி சொல்லுங்க. முந்தைய கூட்ட மாதிரி கொடுத்துன்னு சொல்றதை விட அவை நாகரிகம் இல்லையா? அவை நாகரிகம் ரெக்கார்ட் ஆகுதுல்ல. சட்டசபை நாட்கள்ல ஒவ்வொரு அதிகாரியும் அலர்ட்டா இருப்பாங்க. இப்படியெல்லாம் இப்பதான் இருக்காங்களா எனக்கு தெரியல. அப்பெல்லாம் அசம்பிளி இருந்துச்சுனால வேற எந்த ஃபைலும் தான் நல்லா ஞாபகம் இருக்கு. எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு அதிகாரிகிட்ட சிபாரசு கடிதம் கொடுக்கும்போது நீங்க இப்படிதான் கொடுக்கணும்னு எனக்கு சொல்லுங்க. சிபாரசு கடிதம் கொடுக்கணும், இப்படிதான் கொடுக்கணும். அந்த காலத்துல 35-32 மந்திரிகள் இருந்தாங்க. அதில் பாதி மந்திரி எம்ஜிஆரோட, பாதி மந்திரி புதுசா. அது நல்லா தெரியும். அந்த எம்ஜிஆரோட மந்திரிகள் இந்த எம்எல்ஏ என்பது எம்எல்ஏக்கு என்ன பொறுப்பு, அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு, அவங்களுக்கு என்ன கடமை, அவங்களுக்கு என்ன செய்யணும்னுட்டு அவ்வளவு ஒரு ஒரு அக்கறை எடுத்து சொல்லுவாங்க. சிசிஎல் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். 2026 கூட்டணி கணக்கு மாறுகிறதா? சட்டப்பேரவையில் பல்வேறு விதமான காட்சிகளும் வெளியினர்களை பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான நிகழ்வுகளும் மெல்ல மேல அரங்கேற தொடங்கி இருக்கின்றது. அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி வேலுமுருகனுக்கும் அமைச்சர் சேகர்பாபுக்கும் இடையான அந்த பிரச்சனை விஷயமாக வேறு விதமாக கூட்டணி கணக்குகளை மாற்றும் என அரசியல் விமர்சகர்களுக்கும் ஜனநாயக ஆர்வலர்களும் கூர்ந்து கவனிக்க தொடங்குகிறார்கள். இப்பொழுது மக்களும் மெல்ல மெல்ல பேச தொடங்கி இருக்கிறார்கள். இது குறித்தும் சட்டப்பேரவை நிகழ்வுகள் எப்படியெல்லாம் 2026 தேர்தலில் அணிகள் மாறுவதற்கான சூழலை உருவாக்கி விட்டதோ என்ற ஐயமும் பலரிடம் ஏற்பட்டு விட்டது. அது தொடர்பாக தெளிவாக பதில் கூற இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி தலைவரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். சட்டப்பேரவையில வேலுமுருகன் தமிழ் சம்பந்தமாக ஒரு பேசுவதற்கு முன்படுற போது அதுக்கு அனுமதி மறுத்ததாகவும் அது தொடர்பாக உரிமை மீது நான் உரிமையோடு தான் போய் சபாநாயகர்கிட்ட பேசினேன், அது சம்பந்தம் பேசினேன். அதை ஒன்றிட்டு ஒரு விஷயம், அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தமிழ் சம்பந்தமாக. ஏன்னா தமிழர்கள் ஒரு விதமாக வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டாங்க. இப்போ நான் கொண்டு வந்த தீர்மானத்தை அடிப்படையில் சட்டப்பேரவையில் ஏற்கனவே இங்கே தனியாக ஒரு ஒரு பாதுகாப்பு விஷயமே நடந்தது. அது போல தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களையும் தமிழர் பாதிக்க வரும். தமிழ் மொழிக்கு சம்பந்தமாகவும் தமிழக சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு தான் நான் அனுமதி கேட்டேன். அதுக்கு மறுப்பை தெரிவித்தவங்க நான் சபாநாயகரிடம் கேட்டேன். அதுக்கு சேகர்பாபு என்னை முந்திரிக்கோட்டை போல முந்திக்கிட்டு பேசுற, அதிக பிரச்சனைகளாக நடந்துக்கிற அப்படின்னு பேசுவாரு. இதையே முதலமைச்சரையே சொல்ற பொழுது எனக்கு ரொம்ப மனவேதனை அளிக்கிறது. வேலுமுருகனுடைய செயல்பாட்டுக்கு ஒரு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரா உங்களுடைய பார்வை? வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் பண்ருட்டி, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர். வேல்முருகன் ஒரு தனிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்பதை பார்க்காமல் ஒரு கட்சியுடைய தலைவர் என்று பார்த்தால் அவர் பொதுமக்களுடைய பிரச்சனை, அதுவும் குறிப்பாக அவர் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை முன்னின்று களப்பணியாற்றக்கூடியவர். இது எல்லாத்துக்கும் தெரியும். அதனாலதான் அவருக்கு திமுக கூட்டணியில அவருக்கு சீட் கொடுத்து அவர் ஜெயிக்க வச்சாங்க. அவர் வந்தார். அப்போ அவருக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி மற்ற எம்எல்ஏவோட கூடுதலாக இருக்கின்ற பொழுது அவர் கூடுதலாக கேட்கிறார், கூடுதலாக பேச அனுமதி கேட்கிறார். அப்போ அதையும் சொல்றாரு, நான் மக்கள் பிரச்சனைக்காக தான் ஒரு முறை பேசுறேன். இதே அவையில கருணாநிதி முதலமைச்சர் சுட்டி காட்டுங்க, ஜெயலலிதா முதலமைச்சர் படமா சுட்டி காட்டுங்க. என்னுடைய மக்கள் சார்ந்து என்னுடைய உரிமை சம்பந்தமான பேச்சை எடுத்துக்கிட்டாங்க. தீர்வு சொன்னாங்க. அதனாலதான் அப்படி பேசுவார்கள். இன்னைக்கு நேத்து வேல்முருகன் பேசுற பேச்சு அசம்பிளியில
நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அவர் சட்டமன்ற உறுப்பினரை போனதுலேருந்து அவருடைய வேவ் லென்த்தும் அவருடைய டோனும் அவருடைய அணுகுமுறையும் இப்படி தான் இருக்கு. அப்பெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்கிட்டது இப்போ ஏன் ஒத்துக்கல? இன்னும் ஒரு 6 மாதம் கழிக்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காது. அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு கருத்துக்களை சொல்லும்போது 2 விதமாக சொல்லலாம். சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக எடுத்து சொல்லலாம். அதே சமயத்தில் அவர்கள் மறுத்தால் அதையும் ஆணித்தரமாக சட்டப்பூர்வமாக எடுத்துரைக்கலாம். 2 வகையான வழிகள் உண்டு. ஆனால் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் வரம்ப மீறி போறீங்க அப்படின்னா கூப்பிட்டு சொல்லணும். அப்படியே அதான் முறை. என்னப்பா இத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க, உனக்கு எல்லாம் நீ வந்து கூட்டணியில் இருக்க, பேசவும் முடியல. நம்ம பேசணும்ல, பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேசினாங்களே எனக்கு தெரியல. என்ன கூட்டணி இருக்க, இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு வந்து எத்தனை பேருக்கு சான்ஸ் கொடுக்காம ஒரே ஒரு எம்எல்ஏ உங்க கட்சியில் இருந்தால் உனக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பேசலாம்ல, பேசியிருக்கலாம்ல. அவர் பேசினாரான்னு தெரியல. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து எனக்காக பேசுறேன், மக்கள் சார்ந்த விஷயம் யாரா பேசினாலும், அதாவது நான் அதுக்காக தான் வந்து சபாநாயகர் அது ஒண்ணு. அதே மாதிரி மக்களை எல்லா வந்திருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மக்கள் தான் பேசணும். அதான் வந்து சொல்றேன், எல்லாரும் தான் அப்படி பேச முடியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் தனியா கொடுக்கும்போது சேகர் பாபா அதில் கூட என்ன பண்ணிருக்கோம்னா மற்ற அவை முன்னவர் அவர் சொல்லிருக்கலாம், அல்லது சபாநாயகர் சொல்லிருக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள்ல மற்ற மந்திரிகள் இவரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சபாநாயகர் அவை முன்னவர் தான். சபாநாயகருக்கு அடுத்து அவை முன்னவர் அவரு சொல்லலாம். அவர் அவை முன்னவர் வந்து துரைமுருகன் தான் மந்திரி, அவர் சொல்லிடலாம். சேகர்பாபு சொல்லியிருக்காரு, சீனியர் மினிஸ்டர் சொல்லிடலாம். வார்த்தை வந்து ரொம்ப எப்படி அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் என்னை பார்த்து மீறி பேசுறப்ப நான் கேட்டேன், என்னை பார்த்து போய் பேசாதீங்க என்ன அப்படி உறுப்பினர். ஆமா, அப்படி பேசக்கூடாது. மாண்புமிகு அப்படி வரம்பு மீறி பேசக்கூடாது, அப்படி பேசணும். அதுதான் சொல்றேன். நீங்க எப்படி பேசிருக்கணும் அப்படின்னா முந்திரி கட்ட மாதிரி பேசக்கூடாது. தவிர என்ன பேசணும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வரம்பை மீறி பேசுகிறார் அப்படி சொல்லிக்கணும். நீ முந்திரி கொட்ட மாதிரி கொடுத்துன்னு சொல்றதை விட அவை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவை நாகரிகம் ரெக்கார்ட் ஆகும்ல. சேகர்பாபு அப்படி பேசிட்டா கூட டங் ஸ்லிப்ல பேசினா கூட அடுத்து திருத்திக்கலாம். நான் வந்து ஒரு ஃப்ளோர் சொல்லிட்டேன், வரம்பு மீறிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒரு முந்திரி கூட்டம் ஒரு வார்த்தையை நீங்க சபாநாயகர்களை அதை நீக்கிறீங்க, வரம்பு மீறிதான் வச்சுக்கணும்னு சொல்லி திருத்திக்கலாம். இது இன்னைக்கு நேற்று நடந்த பிரச்சனை மாதிரி இல்லை சார். ஒவ்வொரு முறையும் வேலுமுருகன் பேசுற போதுதான் வந்து சபாநாயகர் அப்பா வந்து குறுக்கிடுறது, நேரம் கொடுக்காம அது வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சபாநாயகர் அதான் நான் பாக்குறேன்னா, சபாநாயகர் வந்து பொதுவா வந்து ஆளுங்கட்சிக்கு சாதாரணமா கொஞ்சம் இருப்பாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப வெளிப்படையா நம்ம வந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. அவங்க மக்களை பார்க்கணும். எல்லா உறுப்பினருடைய தொகுதி மக்களும் தன்னுடைய நம்ம எம்எல்ஏ அசம்பிளியில பேசுறாரா எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம கருத்துல கொண்டு தான் ஒரு பேலன்ஸ்டா போகணும். இருக்கிற அந்த அவை அலுவலக நேரத்துல என்னென்ன முக்கியமான பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கும் சபாநாயகருக்கும் தலைவலி இருக்கு. ஆய்வு குழுன்னு ஒன்று வச்சு அந்த முக்கியமான எதிர்கட்சி தலைவெல்லாம் கூப்பிட்டு பேசுறாரு, சபாநாயகர் பேசுறாரு. அப்படி வந்து அடிக்கடி இது பிரச்சனைக்கு போது என்ன பண்ணுவாங்க, நாங்களாம் இருக்கிற காலத்துல சபாநாயகர் என்ன பண்ணுவாங்கன்னா, அசை முடிஞ்ச உடனே மற்ற லஞ்ச் டைம்ல எதையோ கூப்பிட்டு விடுவாங்க. இதில் தான் டைம் இருக்குது, இவ்வளோ பேச வேண்டியிருக்கு, இதில் முதலமைச்சரும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு, சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கு, இத்தனை குறுக்கு கேள்வி நேரத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நாளைக்கு போய் இந்த அதிகாரிகள் தான் இன்னொரு வேலையை செய்ய வேண்டியிருக்குது, எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. பிரச்சனைகளை வந்து உங்கள் பிரச்சனை தான், என்ன பிரச்சனை, சரி நான் சொல்கிறப்ப வந்துட்டு போய் கேளுங்க, உங்களுக்கு மக்கள் பிரச்சனை வேணும். இப்படி எத்தனை பிரச்சனை செஞ்சிருக்காங்க சார். நீங்க சட்டப்பேரவை சட்டப்பேரவை வந்து பட்ஜெட் முடிஞ்சு 1.5 மாசம் 2 மாசம் நடக்கும். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா 4 வருஷத்துலயே 118 நாள் தான் நடந்துட்டு சொல்லிட்டு எதிர்கட்சியில குற்றம் சாட்டு. ஆமா, இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு நடந்தே இல்லை. அதனோட அடிப்படை கூட வேலைமுறை கேட்டுக்கலாம்ல. கண்டிப்பா. அதாவது எப்படின்னா வந்து நாட்கள் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து சட்டப்பேரவை வந்து எப்ப கூடுன்னு தெரியாது. ஆனா வந்து நமக்கு கேட்கும் அப்படி சொல்லணும். அப்பமே 2.5 மாசம் நடக்கும். அப்பமே டைம் இருக்காது. 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. எல்லாரும் பேசணும், 234 பேர் பேசணும்னு கொடுப்பாங்க. அப்படி இருந்தா இந்த 10 நிமிஷத்துல நாங்க பேசணும், டக்கு சீக்கிரம் முடியுங்கன்னு பெல் அடிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளதான் இந்த தொகுதி பிரச்சனையை பேசணும். அப்படி பேசும்போது இதுல மேனேஜ் பண்றது வந்து எல்லாத்தையும் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது யாரையும் குறை சொல்ல முடியாது, அப்படிங்கிறத செய்யணும். அதனால எல்லாரும் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதா இதுக்கு ஒரு தீர்வு. இது யாரையும் குற்றம் சொல்லியோ
யாரையும் மிகப்படுத்தியே சொல்லாமல் எல்லாரும் கவனமாக இருக்கணும். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, எல்லா தரப்புலையும் நியாயம் இருக்கு, எல்லா தரப்புலையும் சரி செய்ய வேண்டிய இடமும் இருக்கு. அப்படிதான் நம்ம பார்க்கறது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக என்ன பிரச்சனை அப்படின்னா மக்கள் பிரச்சனை. மக்கள் புறத்தில் எது வைக்கிறதோ அதுதான் சட்டமன்றம், சட்டசபை, சட்டப்பேரவை. அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகளை அதை எடுத்து சொல்லி அதுக்கு ஒரு தீர்வை சொல்லுகின்ற இடம், பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வு காணப்படுகின்ற இடம் சட்டப்பேரவை. அதில் எல்லோருக்கும் பங்கிருக்கு. சட்டப்பேரவையுடைய ஒவ்வொரு மணித்துளிகளும் பொதுமக்களுக்காக செய்கின்ற நல்காரியங்களுக்காக செய்கின்ற பணி. பொன்னான நேரம். அதற்கான எவ்வளவோ சிறுத்தைகள் எடுத்துலாம் செய்யணும். இந்த சட்டசபை நாட்களில் ஒவ்வொரு அதிகாரியும் அலர்ட்டாக இருப்பாங்க. இப்படியெல்லாம் இப்போதான் எப்படி இருக்காங்களா எனக்கு தெரியல. அப்போல்லாம் அசம்பிளி இருந்துச்சுனால வேறு எந்த ஃபைலையும் பார்க்க மாட்டாங்க. செக்ரட்டரி ரூம்லேயும் மைக் இருக்கும், கேமரா இருக்கும், டிவியில் இருக்கும். அவங்க சட்டசபையில் என்ன பேசுகிறாங்களோ அது இங்கே கேட்கும். சட்டசபையில் பேசுகிறது இங்கே கேட்கும். உடனே நோட்ஸ் எடுத்து உடனே அந்த சம்மந்தப்பட்ட இதை கேள்வி கேட்டாச்சு. அதனால் அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டசபை நடக்கும்போது என்டையர் ஆட்சியும் அத்தனை நிர்வாகமும் ஒரே ஃபோக்கஸ்டு சட்டசபையில் நோக்கி தான் இருக்கும். கலெக்டர் முதல் கொண்டு எல்லாருமே கேட்டுட்டே இருப்பாங்க, என்ன பேசுகிறாங்க. கலெக்டருக்கு அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வரும், என்னென்னு பேசிட்டு இருக்காங்க, எப்படி பேசுகிறாங்க, என்ன பண்ணணும். எங்கள் மாவட்டத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா, எங்கள் மாவட்டத்தை பற்றி ஏதாவது அசம்பிளியில் பேச்சு நடந்துச்சா, இப்படி கேட்பாங்க கலெக்டர். இங்கேருந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்கள் என்ன என்ன செய்யணும், சரி என்ன ஃபைல் பண்ணுவோம். உடனே அடுத்து நம்ம ஊரை பற்றி பேசியிருக்காங்க, சட்டசபையில் பேச்சு நடக்குது, விவாதம் நடக்குது, உடனே ஃபைல் எடுத்துவா, உடனே கேட்டு உடனே டெலக்ஸில் கொடுத்துருவாங்க. உடனே அனுப்பி விட முடியுமாங்க செக்ரட்டரி. உடனே 5 நிமிஷத்துல டெலக்ஸ் வரும். டெலக்ஸ் அதை எடுத்துட்டு டக்குன்னு திருப்பி அசம்பிளிக்கு வரும். அதுக்கு டக்குன்னு ஒரு ஸ்லிப் கொடுத்து அந்த மந்திரிக்கிட்ட, அந்த அமைச்சருக்கு போகும். இப்படி நடக்கும் அசம்பிளி. ஸோ இது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நடக்கான்னு தெரியல, எனக்கு தெரியல. நாங்கள் நடக்கும்போது இப்படி தான் நடக்குது. அவங்க கூட அதாவது ஒரு பட்ஜெட்னா அது குறைந்தபட்சம் 45 துறை அது முடிந்து துறை ரீதியான விவாதங்கள் ஒவ்வொரு மானிய குறைக்கு நடக்கும். அதுக்கு பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான வாத விவாதங்கள் நடக்கும். அதை பார்த்தீங்கன்னா அது பல்வேறு விதமான தீர்க்க முடியாத விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு காண நடக்கிற கூட்டமாவோட எல்லாருமே பார்ப்பாங்க. சரி, நம்ம பகுதியில் நான் ஒரு இதான் சொல்கிறேன். நான் எம்எல்ஏ இருக்கும்போது கவனம் எடுத்துட்டு போகணும். வால்பாடு தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து இறங்கி வந்துட்டேன். காலையில் அசம்பிளிகிட்ட உட்காந்துருக்காரு ஃபைலோட. சார் இன்னைக்கு கவனம் எடுத்துட்டு வந்திருக்கு, ஃபைல் கொடுத்து கொடுங்க சார். சம்மந்தம் தாலுக்கா ஆஃபீஸில் ஒரு கிழக்கு வந்துட்டாருங்க, டெப்டி தாசில்தார். அப்படி இருக்கும். அது கலெக்டர் இருக்கிறதுக்காக கலெக்டர் கான்டாக்டில் இருக்காரு. கலெக்டருக்கு உடனே ஹாட்லைன் அப்படி இருக்கும். ஏதாவது ஃபைல் கட்டணும் மினிஸ்டர் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். உடனே என்கிட்ட இதான் சார் பேக் ஃபைல், என்ன ஆட்டாலும் உடனே கொடுக்க ரெடியாக இருக்கு. ஸோ இப்படி சட்டசபை நடக்கும்போது அப்படி நினச்சிட்டேன், ஓஹோ சட்டமன்றத்துக்கு இவ்வளோ பவர் பாரு அப்படின்னு. அப்படி நடந்துச்சு அந்த காலகட்டத்தில். அதுவும் ஜெயலலிதா ஒரு நான் 91, 92, 93, 94 வரைக்கும் சூப்பராக இருக்கும். நாங்களாம் ரொம்ப ரைட், நம்மளாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு ஜாபு, நல்ல ஒரு மக்கள் பணி செய்யணும்னு மனநிறைவு இருந்துச்சு. ஒரு ஆத்மாத்மான இருந்தது. இந்த கல்யாணம் அந்த நிகழ்ச்சி நடக்கிற வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்லது. அரசியலமைப்பு சட்டம் என்ன, ஆட்சி என்ன, நிர்வாகம் என்ன, ஒரு எப்படி ஒரு எம்எல்ஏ இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய கற்றுக்கிட்டோம். நிறைய சொல்லுவாங்க. 3 மாதம் கூட மீட்டிங் போடுவாங்க சிஎம். ஜெயலலிதா ஒவ்வொரு எம்எல்ஏ கூட்டம் போடுவாங்க. அது ஒவ்வொரு எம்எல்ஏ எப்படி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்க, உங்கள் தொகுதியில் என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு, நீங்கள் எப்படி திருத்திக்கணும், நீங்கள் என்னென்ன மாதிரி செய்யணும், இந்த அதிகாரிகிட்ட எப்படி வேலை வாங்கணும், இந்த அதிகாரிகளை எப்படி நீங்கள் முறைச்சக்கூடாது, எப்படி அதை அணைச்சி கொண்டு போகணும், இதெல்லாம் சொல்லுவோம். அது ஒரு கூட்டம் அவசியம். இந்த மாதிரி கூட்டம் இப்போ அது ஒன்று தெரியும். இந்த மாதிரி கூட்டம் இப்போ நடக்கிறது அது அவசியம்னு சொல்லுவாங்க. அவசியம் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு அதிகாரிகிட்ட சிபாரிசு கடிதம் கொடுக்கும்போது நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சிபாரிசு கடிதம் கொடுக்கும்போது கூட இப்படி தான் கொடுக்கணும், ஏன்னா அது எவிடன்ஸாக இருக்கும், நாளைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும், அதனால் இப்படித்தான் நீங்கள் கொடுக்கணும், இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் போடணும் அப்படின்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ உறுப்பினரும் அமைச்சரும் அந்த அணுகுமுறை அது கவன ஈர்ப்பு தீர்மானமாக இருக்கலாம், உரிமை மீறல் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பல்வேறு விதமான தீர்மானங்களை
முன்மொழிகிற பொழுது அதுக்கு தான் ஒரு 91ல் அந்த அணுகுமுறை இருக்கு. அதை குறித்து அது ரொம்ப நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, அருமையான ஒரு. அந்த காலத்தில் 35-32 மந்திரிகள் இருந்தாங்க. அதில் பாதி மந்திரி எம்ஜிஆரோட இருந்தவங்க, பாதி மந்திரி புதுசாக இருந்தவங்க. அது நல்லா தெரியும். அந்த எம்ஜிஆரோட இருந்த மந்திரிகள் இந்த எம்எல்ஏ என்பது எம்எல்ஏக்கு என்ன பொறுப்பு, அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு, அவங்களுக்கு என்ன கடமை, அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு அவ்வளவு ஒரு ஒரு அக்கறை எடுத்து சொல்லுவாங்க. ஒரு எம்எல்ஏ கொடுத்தா உடனே வாங்கி அதை பார்த்து உடனே அந்த நடவடிக்கை எடுத்துட்டு அதை அசம்பிளியில் பார்த்து அப்படி கொடுப்பாங்க. நீங்கள் கொடுத்த பேப்பரை செக்ரட்டரி அனுப்பிச்சி விட்ருக்கேன், நடவடிக்கை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புதுசாக அந்த கற்றுக்குட்டி இருக்கு இல்லையா, அந்த மணியை அப்படியே காலை விட்டுட்டு அப்படியே ஒரு வெட்டையும் சொல்லியமாக கட்டிக்கிட்டு அப்படியே ஆகுமானுங்க. இப்படி நடந்தது. இந்த ரெண்டையும் நாங்கள் பார்த்தோம். அப்போ அங்கே நினச்சிக்குவோம், பாரு அவங்க சீனியர் மினிஸ்டர்ஸு, இவங்க இப்போ தான் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க, அவங்களுடைய பொறுப்பு பாரு, இவங்களுடைய பொறுப்பு நாங்கள் கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். இந்த அனுபவம் வந்த அமைச்சர்கள் அவங்க வெளியே வரும்போது எங்களெல்லாம் பார்த்து, என்ன டாக்டர் நல்லா பேசுனீங்க, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நல்லா கேள்வி கேட்டீங்க, துணை கேள்வி கூட நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு போவாங்க. அப்படிம்பாங்க. என்னையும் மட்டும் இல்லை, எல்லா எம்எல்ஏக்களும் அப்படியா, கண்ணில் யாராவது படுறாங்களோ, யாராவது பேசியிருக்காங்களோ அவங்கள பார்த்து சொல்லிவிட்டு போவாங்க. நல்லா இருந்துச்சு, உங்கள் தொகுதி பிரச்சனை பேசிப்பீங்க, ஓகே இன்னைக்கு சந்தோஷமா அப்படி சொல்லுவாங்க. அவங்க தொகுதிக்காக ஒரு பிரச்சனை வச்சிருக்கீங்க, அப்படிதான் பேசணும், வெரி குட். அது நான் பேசும்போது எனக்கு அடிக்கடி வந்து அவர் நார்த் மெட்ராஸ் மதுசூதனை அடிக்கடி எனக்கு டாக்டர் இவர்கிட்ட என்ன குட் ஜாப், இங்கிலீஷ் தான் பேசுவார். ஆனால் நல்லா இங்கிலீஷ் பேசுவார், என்கிட்ட இங்கிலீஷ் தான் பேசுவார், நல்லா ஆமாம். யூ ரேஸ்ட் வெரி குட் கொஸ்டின்ஸ். 2-3 தடவை எனக்கு சொல்லியிருக்காரு, 2-3 தடவை எனக்கு சொல்லியிருக்காரு. அவர் லாரன் சொல்லுவார், அடிக்கடி குடிச்சுடுவார். அப்புறம் அரங்காயம் குடிச்சுடுவார், முத்துசாமி குடிச்சுடுவார். நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த புதுசாக அறிமுக மந்திரிகள்லாம் அப்படியே கேமையில் அப்படியே தலைகாலுக்கு தரையில் படாத மாதிரி நடந்து போவாங்க. பந்தா பண்ணுவோம் கதையா, அவர் மறந்துட்டாங்க, தமாஸ் பேசிக்கணும், அவர் மறந்துட்டார் உங்களுக்கு, நாளைக்கு நம்மளாம் அந்த இடத்துக்கு போயிடலாம்ல, அவருக்கு தெரியல கொடுக்க அப்படின்னு கமெண்ட் அடிப்போம். அப்படி ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மாதிரி மந்திரிட்டு அங்கே போகவே மாட்டோம், மகாராஷ்டிரம் இருப்பா அப்படின்ட்டு. வேல்முருகன் அந்த செய்தியாளர் பேசுகிறப்ப இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறேன். என்ன செய்தியில் கேட்குறாங்க, உங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் என்ன பண்ணுவீங்க? நடவடிக்கை எடுத்தால் எடுத்து போட்டுருவாங்க, நம்ம எல்லாத்தையும் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உங்க கூட்டணி கணக்கு மாறுவதற்கான அந்த சைமிசை சொல்றாரு. அதாவது தேர்தல் நெருங்க பல முன்னைகளை விஷயம் இருக்கு சார், அதுக்குள்ளேயே வந்து வேலுமுருகன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது. அதான் சொல்றேன், இந்த கூட்டணி கணக்கு தானே இருக்கலாம், தள்ளி விட முடியாது. அரசியல் எதையும் ஒதுக்கி விட முடியாது, எதுவும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது, எதுவும் நடக்காது என்று சொல்ல முடியாது, எதுவும் சாத்தியம் என்று தான் சொல்ல முடியும். எதுவும் நடக்காது என்று சொல்ல முடியாது, இல்லை இதுதான் அப்படின்னு உறுதியிட்டு சொல்ல முடியாது. நாளுக்கு நாள், நிமிஷத்துக்கு நிமிடம், மணிக்கு மணி தேர்தல் நெருங்குறதுங்க எல்லா கணக்குகளும் மாறித்தான் வரும். இதுதான் பழைய வரலாறு, இதுதான் வரலாறு. அரசியல் வரலாற்றில் நிலையான கணக்கு இருக்காது. பல கணக்குகள் பல நேரங்களில், பல மணித்துளிகளில், பல மணி நேரங்களில் மாறிக்கொண்டே இருக்கும். அதுதான் அரசியல். குழந்தை பேசும் டாக்டர் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வமாக இதே கிடையாது. நன்றி, வணக்கம்.